மார்னிங் மேடம். குட் மார்னிங் லீடர். என் பேர் மிஸ்டர் செம்னா வெங்கடேஷ், ஸ்டார் டைரக்டர். இந்த வாய்ப்பு கொடுத்து எங்கள் அம்மா மேடத்துக்கும் சௌஜன்யா மேடத்துக்கு, எங்கள் மென்டர் சௌஜன்யா மேடத்துக்கு இந்த இடத்துல நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்தது சொந்தக்கார மூலியமாக தான் வந்தது. ஃபர்ஸ்ட்டு நான் அது வேணாம்னு தான் சொன்னேன். இருந்தாலும் இந்த வாய்ப்பு நல்லா இருக்குதுன்னு சார் சொல்கிறதுனால வாழ்க்கை தான் எடுத்து வந்தேன். அது மூலிமா எனக்கு தைராய்டுன்றது கண்ட்ரோல் ஆச்சு. சமையல் எனக்கு கண்ட்ரோல் ஆச்சு. ஏன்னா நான் ஒரு வருஷம் அந்த வெளியே மாத்திரை டெய்லி யூஸ் பண்ணுறது நான் நிறுத்திட்டேன். ஒரு வருஷமாக நிறுத்திட்டேன். அப்போ அதிகமாக இருந்ததை கண்டி கம்மியாகல. இது சப்ளிமெண்ட்டில் அதுக்கப்புறம் தான் இவங்க சமையல் நான் முதல்ல சப்ளிமெண்ட் எடுக்கல. சமையல் எனக்கு கண்ட்ரோல் ஆச்சு. அதுக்கப்புறம் சப்ளிமெண்ட் ஒரு 6 மாதம் எடுத்து அதோட நிறுத்திட்டு இப்போ இது கூட நான் யூஸ் பண்ணேன். அந்த மாதிரி நம்ம சப்ளிமெண்ட் நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது நான் 4 பேர் சொல்கிறதுக்கு எப்போ ஆரம்பிச்சேன்னா, ஒரு கார் ஃபங்க்ஷனில் போன அப்புறம் தான் நான் சொல்கிறதுக்கு ஆரம்பித்தேன். அது வரைக்கும் எனக்கு தெரியாத, எனக்கு சொல்ல தெரியாது. நீங்களே பண்ணிக்கணும் சார்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அது வரைக்கும் நான் சப்போர்ட் பண்ணல. இருக்கு கார் ஃபங்க்ஷனுக்கு போன அப்புறம் தான், சின்ன ஃபங்க்ஷனுக்கு போன அப்புறம் தான் நான் சொல்கிறதுக்கு, நம்ம யூஸ் பண்ண பொருள் 4 பேருக்கு ஷேர் பண்ணுறதுல நம்மளுக்கு என்ன தயக்கம்? நம்ம போய் சொல்ல பதில் இல்லவா? ஏன்னா முதலீடு கிடையாது, யாரும் ஏமாற்ற பதில்ல. நம்ம யூஸ் பண்ண பொருள் நம்ம நேரடியாக நம்ம போய் சொல்ல போகிறோம். அது தெரிஞ்சவங்களுக்கு முதல்ல நான் வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன், வீட்டில் தான் இருப்பேன். மேடங்களாம் சொல்லுவாங்க சீரியல் அதெல்லாம், அதே தான் நான் முதல்ல பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அதெல்லாம் ஓரம் கட்டிட்டு இப்போ நம்ம நிறைய பேருக்கு இதை பற்றி தெரிஞ்சவங்களாட்டும் சொந்தக்காரங்களும் பக்கத்தில் யார் உட்காந்தாலும் சரி அதை பார்க்கணும். போலீஸ் சார்கிட்டே நான் சொல்லிட்டு வேண்டிய இந்த பிஸ்னஸ் பற்றி முதல்ல மயக்க பேசுறதுக்கு பயப்படும் அப்படி மாட்டோம். இப்போ நான் தைரியமாக பேசினேன். அது இந்த பிஸ்னஸ் மூலியமாக தான். இது மூலமா எங்களுக்கு எங்கள் கீழே 1000 ரூபாய் 22,000 சம்பாதிக்கிற மாதிரி இருக்கிறாங்க. சார் வெளிநாட்டூருக்கு 4 டூரில் 3 டூருக்கு சார் எதாவது அனுப்பிச்சு விட்டா, குழந்தை சின்ன குழந்தைனால நான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி கோவாக்கு போயிட்டு வந்தேன். கார் கொண்டு எங்களுக்கு வந்துட்டு இருக்குது. பிடிச்சது காரும் வாங்க போகிறோம். இது மூலிமா எனக்கு 40,000 வருமானம் வந்துடும். நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணோம். அதே மாதிரி ஒரு லேடிஸ்க்காக நம்மளுக்கு அங்கீகாரம்னா வீட்டிலலாம் அந்த அளவுக்கு கிடையாது. அதுவும் இல்லாமல் படிக்கலையானா அந்த அளவுக்கு கிடையாது. என்னோட படி பார்த்தீங்கன்னா 6வது தான். சாரோட சப்போர்ட்டோடு தான் இப்போ நான் 4 பேருக்கு நான் சொல்கிறதுக்கு நான் தைரியமாக ஆரம்பிச்சதுக்குன்னா சாரோட சப்போர்ட்னால தான். இப்போ வெளியே போய் பேசணுன்னாலும் பயப்படுவேன். அப்படி பார்த்தவங்களுக்கு இப்போ எனக்கு அங்கே உமன் அது கூட பயணம் உமன் இது கொடுத்தாங்க. அந்த இடத்துல எங்களுக்கு ஒரு இது போயிட்டு நம்ம அந்த சினிமாலாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, சைடில் இந்த துணிங்களை போட்டு அவார்டு கூட அந்த மாதிரி கூட வரப்ப அவ்வளோ ஒரு என்ஜாய்மெண்ட்டாக அங்கே நின்று சார் அப்படி ஃபோட்டோங்க எடுக்க ஒரு என்ஜாய்மெண்ட்டாக தான் அங்கே நின்று கோவாலே நல்லா என்ஜாய்மெண்ட்டாக பண்ணிட்டோங்க. ஏன்னா நான் செலவு பண்ணுறதே கந்து தான் பண்ணுவேன். அப்படி மட்டும் அந்த டைமில் 7,000 செலவு பண்ணி நான் ட்ரெஸ் எடுத்து அங்கே என்ஜாய்மெண்ட்டாக பண்ணிட்டு வந்தேன். சாருக்கு இந்த இடத்துல நான் நன்றி சொல்கிறேன். அதே மாதிரி ராஜன் சாருக்கு நம்மளுக்கு சப்ளிமெண்ட்லாம் சொல்கிறாங்க. சாருக்கு எல்லாருக்குமே